மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, சர்க்காரால் நியமிக்கப்பட்டவர்கள். காங்கிரஸை பொறுத்தவரை அது தேசம் முழுமைக்கும் பிரதிநிதியாகும். தீண்டத்தகாதவர்களும் அதில் அடக்கம். மிஸ்டர் சேர்மன் சார், தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக வாதாட அவர்களின் பிரதிநிதி என்ற பொறுப்பேற்று நான் மட்டுமே இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் அந்த உரிமை என்னை விட காங்கிரசுக்கு தான் அதிகமாக இருக்கிறது என்று மகாத்மா கூறுகிறார். பொறுப்பில்லாத சிலர் மக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக அடிக்கடி கொடுக்கும் போலி தகவல்களில் இதுவும் ஒன்று. இது போன்ற தந்திகளை தாழ்த்தப்பட்ட இன மக்கள் இந்தியாவின் பல பாகங்களில் இருந்தும் எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காங்கிரசின் கொள்கைகள் மீது சிறிதும் நம்பிக்கை இல்லை. அவர்கள் மேலும் காங்கிரஸ் ஊழியர்கள் செயல்படும் முறையையும் எதிர்க்கின்றனர். இங்கு நான் மற்றொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்தியாவில் ஆட்சி மாற்றத்திற்காக தாழ்த்தப்பட்ட இன மக்கள் அலையவில்லை. ஆனால் அவ்வாறு மாற்றம் ஏற்பட்டால் அது ஒரு சிலரையோ குறிப்பிட்ட இனத்தவரையோ திருப்திப்படுத்தும் வகையில் அமைந்துவிடக் கூடாது. எனவே விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அனைத்து இனத்தவருக்கும் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. உறுதியாக நம்புகிறேன். தீண்டாமை மடியும் நிலைக்கு வந்துவிட்டது. தனித்தொகுதி முறை அதற்கு மீண்டும் உயிர் கொடுத்து விடும். இந்தியாவின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு நடந்தே சென்று தீண்டாமையை அகற்ற இது சரியான வழி இல்லை என்று தீண்டத்தகாதவர்களுக்கு சொல்வேன். தீண்டாமை இருப்பதை விட இந்து மதம் இறப்பதே மேல். அதிக மதிப்பிற்குரியவர் டாக்டர் அம்பேத்கர். இருந்தும் அந்த மேதை